நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஃபோட்டோ, இந்த கடவுள் யார்? இந்த கடவுள் முருகக் கடவுள், நம்மளுடைய தமிழ் கடவுள் இவர். இந்த முருகக் கடவுளை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், கந்தர் சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் என்று முருகரின் பெருமைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த முருகனுடைய பெருமைகள் ஏராளம், மிகவும் அதிகம். இந்த முருகக்கடவுளை இப்பொழுது ஏன் சொல்லுகிறேன் என்றால், காதல் என்ற ஒரு வார்த்தை வரும் பொழுது இவர் கடவுளும் அன்று காதலித்துள்ளார். எனவே ஆண்களே, இளம் ஆண்களே, இளம் பெண்களே, காதலிப்பது தவறில்லை. ஆனால் அந்த காதல் கல்யாணத்திலே முடிய வேண்டும். அப்பொழுதுதான் அது உமக்கும் உம்மை பெற்றவர்களுக்கும் ஒரு நல்ல பலனை கொடுக்கும், ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்கும். எந்த ஒரு ஆண்மகனும் எந்த ஒரு பெண்ணையும் காதலித்துவிட்டு ஏமாற்றக்கூடாது. அது அந்த பெண்ணுக்கு செய்யும் பாவமாகும். அந்த பெண் சம்மதித்தால், இரண்டு வீட்டிலும் ஒத்துக்கொள்ளவில்லை என்னும் பட்சத்தில், இரண்டு வீட்டிலும் எதிர்ப்பு கடுமையாக உள்ளது என்ற பட்சத்தில், அந்த பெண்ணும் ஆணும் இருவரும் ஒரு மனதாக பிரிந்து கொண்டால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு அவர்கள் ஒரு நல்ல இல்வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும். அதாவது ஒரு பழைய இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா என்ன சொல்லியிருக்குன்னா, த ஃபெயிலியர் ஆஃப் ஒன் லவ் இஸ் டு ஸ்டார்ட் அனதர் லவ். பட் அந்த மாதிரியே அப்படியே மனசில் வச்சுட்டு எந்த பெண்ணையும் தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க. கைவிட்டுற நோக்கத்தோடு எந்த பெண்ணையுமே காதலிக்காதீங்க. காதலிச்சா அந்த காதல் உண்மையான காதலாக இருக்கணும். அது கல்யாணத்தில் முடியணும். காதல் என்பது பட்டம் பார்த்து, பதவி பார்த்து, பணத்தை பார்த்து, பர்சனாலிட்டியை பார்த்து வருவதில்லை காதல். சொத்தை பார்த்து வருவதில்லை காதல். சுகம் வேண்டும் என்று வருவதல்ல காதல். காதல் என்பது ஒரு புனிதமான உறவு. அந்த உறவு வரும்பொழுது அதற்கு அனைவரும் நாம் மதிப்பு கொடுத்து தான் ஆக வேண்டும். ஆனால் அதற்கும் எதற்கும் ஓர் எல்லை உண்டு. எல்லை மீறுதல் என்பது எல்லாவற்றிலும் துன்பத்தையே நமக்கு கொண்டு கொடுக்கும். ஆகவே அந்த காதல் என்ற புனிதமான உணர்வை ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இளம் வயதினரும் சரி, கொஞ்சம் வயசான காலத்திலும் கூட சில பேருக்கு காதல் வரும். சில பேர் சில ஆண்கள் 40 வயது வரை, 45 வயது வரை திருமணம் செய்து கொள்ளாமலே இருந்திருப்பார்கள். அதற்கு பின் கூட அவங்களுக்கு ஒரு பெண்ணின் மீது காதல் வரலாம். ஆனால் வந்த காதல் கல்யாணத்தில் முடிவதுதான் நம் தமிழ் மரபு. நம் தமிழின் மரபுப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் இன்றும் அனைவரும் விரும்பும் ஒரு தமிழர் பண்பாடு ஆகும். அந்த தமிழர் பண்பாடை யாரும் மீறினால் அது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குமே ஒழிய ஒரு நல்ல அமைதியான அன்பான இல்வாழ்க்கையை கொடுக்காது. அன்பு மரணம் படைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று திருவள்ளுவர் பாடியுள்ளார். அது பிரகாரம் நல்ல ஒரு இல்வாழ்க்கை அன்பாலும் அறத்தாலும் தான் அமைய வேண்டுமே ஒழிய அது பண்பாலும் கூட வேண்டுமே ஒழிய பணத்தால் அமைவதில்லை வாழ்க்கை. பணத்தை கொண்டு நாம் 3 வேளை சாப்பிடுவதற்கு தான் பணமே ஒழிய அந்த பணத்தினால் நமக்கு மன சந்தோஷமோ அமைதியோ கிடைப்பதில்லை. எனவே எந்த ஒரு ஆணும் பெண்ணும் நல்லா செட்டிலாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு காதலிக்க வேண்டாம். காதல் என்பது ஒரு புனிதமான உறவு. அந்த புனிதமான உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு ஆணும் பெண்ணும் பழக வேண்டுமே ஒழிய இவனிடம் அதிக பணம் உள்ளது, இவளிடம் அதிக பணம் உள்ளது, அதற்காக வருவதில்லை காதல். அப்படி வந்தால் அதற்கு பெயர் காதலும் அல்ல. அது ஒரு அரேஞ்சு மேரேஜ் என்று தான் ஆகுமே ஒழிய அது காதல் கல்யாணம் அல்ல. காதல் கல்யாணத்திலும் சில நல்லதும் உள்ளது, கெட்டதும் உள்ளது. அரேஞ்சு மேரேஜிலும் 1000 கஷ்டங்கள் உள்ளது. அனைத்தையும்
பொறுத்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வதுதான் வாழ்க்கை. காதலில் யாராவது ஒருவர் கண்டிப்பாக தோற்றுத்தான் போக வேண்டும். தோற்பதே ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குரிய ஒரு உண்மையான வழியாகும். அதாவது ஆணும் பெண்ணும் இருவரும் நம்ம இப்பொழுது சமமாக இருக்கிறோம். இருவருமே இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கின்றோம். ஆனாலும் ஒருவருக்கொருவர் ஈகோ பார்த்து கொண்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. காதலிலும் சரி வாழ்விலும் சரி ஒருவர் தோற்கும் போதுதான் அந்த இடத்தில் உண்மையான சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கின்றது. இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு ஈகோ பார்த்து கொண்டு உன்னை விட நான் பெரியவள், என்னை விட நீ பெரியவனா என்றெல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு இருந்தால் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழவே முடியாது. சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை அஸ்திவாரம் விட்டு கொடுப்பதும் ஏற்றுக்கொள்வதும் தவறுகளை மன்னிப்பதும். தவறுகள் ஏற்பட்டால் அதை மன்னிப்பது என்பது தெய்வ குணத்திற்கு சமமாகும். எல்லோரும் மனிதர்களே. ரவிசங்கர் ஜிஜி சொல்கிறார், we have to accept the people as they are and accept the situation as it is. மனிதர்கள் எவ்வாறு இருக்கிறார்களோ அவ்வாறே அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அதே மாதிரி எந்த சூழ்நிலை வருகின்றதோ அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் நமக்கு இருக்க வேண்டும். அதாவது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் ஈகோ பார்க்காமல் யார் தவறு செய்தால் அவளாக சாரி கேட்கட்டும் அல்லது அவனாக சாரி கேட்கட்டும் என்று நினைக்காமல் தவறு செய்துவிட்டால் முந்திக் கொண்டு சாரி கேட்பதே ஒரு சிறந்த இல்வாழ்க்கைக்கு, ஒரு சந்தோஷமான இல்வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக அமையும். எனவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, அது காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கல்யாணம் முடித்து வாழ்ந்த வாழ்க்கையாலும் சரி, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்புடனும் அமைதியுடனும் அன்பான வாழ்க்கை நடத்தினால் அது திருவள்ளுவர் கூறியது போல அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் ஆகும். எனவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் இல்லாமல் தான் இன்று நிறைய திருமண வாழ்க்கை கோர்ட்டுக்கு வருகின்றது, டைவர்ஸுக்கு வருகின்றது. நான் விட்டு கொடுப்பதா நீ விட்டு கொடுப்பதா என்று பார்க்கும் ஈகோவால் அவர்களுடைய வாழ்க்கையே அவர்களை விட்டு ஓடிவிடுகின்றது. எனவே திருமணமான இளம் வயதில் இருக்கும் ஆண்களே பெண்களே, உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுக்காதீர்கள். வாழுங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். ஒருத்தருக்கொருத்தர் ஈகோ பார்க்காதீர்கள். ஈகோ என்பது நம்மை கொன்றுவிடும் ஒரு குணமாகும். எனவே ஈகோவை விட்டொழியுங்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழுங்கள். அன்பால் உங்களுடைய இல்வாழ்க்கையை நிரப்புங்கள். அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். ஒருவருக்கொருவர் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போட்டுக்கொண்டு இருக்காதீர்கள். நல்ல ஒரு அன்பான இல்வாழ்க்கை வாழ்ந்து நல்ல மக்களை பெற்றெடுத்து சுகமாக அனைவரும் வாழ வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.